தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதன் ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். நாமக்கல்லில் அடுத்தடுத்து பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 9 சவரன் தங்க நகை ரூபாய் 1.25 லட்சம் திருட்டு. சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் தீவிர விசாரணை. கும்பக்கரை அருவியில் 8 நாட்களுக்கு பின்பு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவியில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்று பாலத்தின் மீது உள்ள தடுப்பு கட்டையின் மேலே இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற இளைஞர். வீடியோ வைரலான நிலையில் இளைஞரை வலைவீசி தேடி வரும் திருச்சி போலீசார். இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. உடல்நிலை பரிசோதனை செய்ய இருப்பதால் 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை. ராணுவ தலைமை தளபதி மனோஜ் ஜி பாண்டேவின் பதவிக்காலம் 1 மாதம் நீட்டிப்பு. மத்திய அமைச்சரவையின் நியமனம் குழு ஒப்புதல் அளித்தது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் தீ விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள். கடை ஒன்றில் தீ பற்றியதும் ஊழியர்கள் சிதறி ஓடும் காட்சிகளும், சிலர் தீயை அணைக்க போராடும் காட்சிகளும் பதிவு. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மோடி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேச்சு. சக கட்சி எம்எல்ஏ தவறை சுட்டிக்காட்டியதை அடுத்து இப்போது பிரதமராக இருக்கும் மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என சமாளிப்பு. சென்னை விமான நிலையத்தில் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என உறுதியானது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை. டெல்லியில் வரும் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம். தேர்தல் வெற்றிக்கான செயல் திட்டங்கள் குறித்து விவாதிக்க திட்டம். நெல்லை மாவட்ட மீனவர்கள் 9வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. குமரி கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிப்பால் 1500 ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தம். முத்ரா நடனம் குறித்து பிரதமர் மோடியின் பேச்சுக்கு பிரியங்கா காந்தி கண்டனம். இந்த அளவுக்கு இழிவாக எந்த பிரதமரும் பேசியதில்லை என காட்டம். டெல்லியில் கடும் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ரெமல் புயல் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் முடங்கிய விமான சேவைகள். உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கான 394 விமான சேவை ரத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.